பேசிக்காக ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஐடியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-13 வருஷம் வேலை பார்த்தேன். பார்த்துட்டே தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எனக்கு வந்து பாமெரா அல்லது இந்த ஒரு கருப்பட்டிட்டு ஒரு பிராண்ட் வரணும் அப்படின்றது எனக்கு ஒரு தாட் ப்ராசஸாக இருந்தது கிடையாது. 2021, 22 வரைக்கும் ஃபேமிலி. 2023 தான் முத நாங்கள் எங்களோட அது வரைக்கும் நாங்களும் ட்ரெடிஷ்னல் எப்படி காய்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் காய்ச்சோம். வீட்டிலே உங்கள் ஃபேமிலி மட்டும்தான் ஹெல்ப் அப்படி தான் நம்ம பண்ணோம். 2023 தான் ஓகே நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும், கொஞ்சம் வால்யூம் பெருசாக பண்ணணும் அப்படின்னு தோணுச்சோம். ஸோ அப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் மாடல் போக ஆரம்பித்தோம். ஸோ போனப்போ நாங்கள் ஒரு 8 எம்ப்ளாயிஸ் 6-8 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு 25 பேர் வேலை பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் ஐடி ஜாபை குவிட் பண்ணிட்டீங்களா? லாஸ்ட் மேல குவிட் பண்ணேன். ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு முதல் வருஷம் மொத்தத்தில் ஒரு 7 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 4 லட்ச ரூபா நஷ்டமாச்சு. அடுத்த ஃபினான்ஷியல் இயர் ஒரு 17 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் ஒரு 4 லட்ச ரூபா பக்கத்தில் நஷ்டமாச்சு. அடுத்து 2023 தான் ஃபேக்ட்ரி செட்டப் போனோம். ஸோ ஃபேக்ட்ரி செட்டப் நாங்கள் இனிஷியலாக போன ஃபேக்ட்ரி செட்டப் எங்களுக்கு கிட்டத்தட்ட 38 லட்ச ரூபா பக்கத்தில் ஆச்சு மிஷினரிஸ். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ஹான்ஸ் பண்ணோம். இப்போ இன்னைக்கு டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னோட பர்சனல் அமௌண்ட் 5 இயர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 1 crore பக்கத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ரீசன் ஏன் இதோட காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரும்பு அதிகமாக தமிழ்நாட்டில் விளையும். ஆனால் பனைமரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு ரெஜிஸ்டர்டு பனைமரம் ஏறவங்களோட எண்ணிக்கை வந்து 9,000 சொச்சம் தான். ஸோ அதில் வந்து ஷார்ட்டேஜஸ் பணம் தமிழ்நாட்டில் 5 கோடி பனைமரம் இருக்குது. பட் பனைமரம் ஏறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ இனிஷியலாக அவங்களோட வருமானம் கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஒரு மாதத்துக்கு இருந்தது. இப்போ போன வருஷம் 1.5 லட்சம் வரைக்குமே நாங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு மாதத்துக்கு அவங்க நீராக்கு அவங்க வாங்குற காஸ்ட்டே ஒரு மாதத்துக்கு ஒருத்தருக்கு 1.5 லட்சம் கொடுக்குறீங்களா? அவங்க கொடுக்குற நீராக்கு பதநீர். இது முதல் வருஷமே எனக்கு என்ன சொல்லலாம், நான் வந்து கருப்பட்டி ஸ்டாக் எடுத்தோம். ஒரு டன் மேனுஃபேக்சர் பண்ணோம். ஒரு 300 கிலோ சேல் பண்ணியிருப்போம். ஒரு 400 கிலோ கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோன்றது ஒரு 3 லட்ச ரூபாய்க்குள்ள ஸ்டாக் ஒர்த் இருக்கும். சென்னையில் வச்சுருந்தோம். எனக்கு என்ன ஃபஸ்ட் அந்த கருப்பட்டி உருவம், ஃபங்கஸ் ஃபார்மேஷன் வரும், அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தெரியாது. சென்னையில் ஆதம்பாக்கம்லாம் தான் இருந்தது. ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு 10 நாள் ஒரு கல்யாணத்துக்காக ஃபங்க்ஷன் போயிருந்தோம் ஊருக்கு. நல்ல மழை ஃபுல்லாக உருகிடுச்சு. 3 லட்ச ரூபா ஒரே நாளில் லாஸ். வெல்கம் டு வாவ் தமிழா சக்ஸஸ். திஸ் இஸ் ஆங்கர் காவேரி ராமன். ஸோ இன்னைக்கு நமக்கோட பாமெராவோட ஃபவுண்டர் மிஸ்டர் கண்ணன் அவர்களை தான் வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ வணக்கம் சார். வணக்கம். இப்போது எனக்கு இருக்கிற ஒரு கியூரியாசிட்டி என்னென்னா, பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக எத்தனை பேரால் கொண்டு போய் நிப்பாட்ட முடியும்னு தெரியல. பட் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை பற்றி சொல்லுங்கள், எப்படி நீங்கள் வந்து இந்த பிராண்டுக்குள்ளே வரணும்னு நினச்சிங்க? பேசிக்காக ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், ஐடியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-13 வருஷம் வேலை பார்த்தேன். பார்த்துட்டே தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எனக்கு வந்து பாமெரா அல்லது இந்த ஒரு கருப்பட்டிட்டு ஒரு பிராண்ட் வரணும் அப்படின்றது எனக்கு ஒரு தாட் ப்ராசஸாக இருந்தது கிடையாது. நான் ஊரில் பார்த்த ஒரு சம்பவம் என்னென்னா, நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே அந்த பனை ஏறக்கூடிய அந்த ஒரு பேக்ரவுண்டில் இருந்தால் வந்தேன். அதில் ஊரில் இருந்தால் உனக்கு வேலை செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பா ஓகே ஐடி படித்தோம், வெளியே வந்தோம், ஐடியில் வேறு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு வாட்டி கோயில் திருவிழா, எப்போவுமே வருஷம் கோயில் திருவிழாக்காக ஊருக்கு போவோம். ஸோ அப்படி ஊருக்கு போகிறப்போ எனக்கு வந்து ஒரு இடத்துல பனைமரங்கள் வெட்டப்படுறதை பார்த்தேன். நான் சின்ன வயசுலேருந்து பனைமரங்கள் வெட்டப்படுறதை பார்த்துருக்கேன். 10-15 கடந்து போயிடுவோம். ஸோ அந்த வாட்டி எனக்கு ஒரு வாட்டி அதை கேள்வி கேட்கலாமே, ஏன் பனைமரங்கள் வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ எனக்கு வந்த பதில் தான். ஏன்னா பனைமரங்கள் இருக்குது, அது வந்து எதுவுமே பெருசாக கமர்ஷியலைஸ் பண்ண முடியலை. இப்போ தென்னை மரம்னா நீங்கள் தென்னை தோப்பு வச்சிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு கமர்ஷியலாக ஒரு மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கும். பட் இதில் வரல அப்படின்ற ஒரு பதில் எனக்கு வந்தது. ஸோ அதில் சில வந்து கேள்விகள், ஏன் இது வரைக்கும் சும்மாவே இருக்குது, அதுலேருந்து வரக்கூடிய ஒரு கருப்பட்டி வந்து லோ கிளைசமிக் இருந்தும் அதை ஏன் யாருமே பிராண்ட் பண்ணலை, பனைமரம் ஏறுறவங்களுக்கு ஏன் பெருசாக வாழ்வாதாரங்கள் வரல அப்படின்ற ஒரு சில கேள்விகளுக்கான ஒரு பதில் தான். சரி ஓகே, இதை ஏன் ஒரு இனிஷியேட்டிவாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் அந்த பாமெரா. பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். அப்படிங்கும்போது அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் யார், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, இந்த விஷயத்தை எப்படி உங்களுக்கு இனிஷியேட் பண்ணணும்னு தோணுச்சு? என் பேர் கண்ணன். எனக்கு சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பியான்விளை அப்படின்ற ஒரு கிராமம். ஸோ பனை ஏறக்கூடிய ஒரு சமூகத்திலேருந்து வந்தேன். பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே என்னோடய ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ் எல்லாமே அங்கே தான். எனக்கு எங்கள் ஊர் ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா, ஊரில் இருந்தால் பையன், அதாவது என்னென்னா கிராமம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ பெருசாக டெவலப்மெண்ட் இருக்காது, எங்கேயாவது அடிதடி அந்த மாதிரி போவாங்க, அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குமே, அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் படித்து ஊரை விட்டு வெளியே வரணும், ஒரு ஒயிட் கலர் ஜாப் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதுபடியே நான் முடிச்சுட்டு சென்னை ஐடியில் வேலை பார்த்தேன். டிசிஎஸ், காக்னிசன்ட், அப்புறமா சிட்டி. ஸோ அந்த நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலில் போயிட்டு இருந்தது. ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு சம்பவம் எனக்கு வந்து பார்த்த ஒரு பனைமரங்கள் வெட்டப்படுறதை பார்த்த ஒரு சம்பவம், அவங்கள்ட்ட பேசினது, அது எனக்குள்ளே சில கேள்விகளை கொண்டு வந்தது. ஏன் வந்து இது வரைக்கும் கருப்பட்டி யாரும் பிராண்ட் பண்ணலை, ஏன் பனைமரத்துலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு குளோபலாக எடுத்துகிட்டு போக முடியலை அப்படின்ற ஒரு சில கேள்விகள் வந்து எனக்கு வந்து இந்த பிராண்ட் பாமெரா அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு. இப்போ நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இதை பார்ட் டைமாக பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு? பேசிக்காக பார்ட் டைமாக பண்ணுறப்போ ஸ்ட்ரகிள் நான் சொல்ல மாட்டேன், பட் என்னோட இனிஷியல் க்ரோத்துக்கு அது சப்போர்ட் பண்ணுச்சு.
ஏன்னா நான் 2021 பாமரான்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறேன், கருப்பட்டி பேஸ்ட் பிஸ்னஸ் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு எங்கள் அப்பாட்ட போய் சொன்னப்போ எங்கள் அப்பா சொன்னது மாதம் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இது நமக்கு தேவையா அப்படின்ற கேள்வி தான் வந்துச்சு. ஸோ அப்போ ஒரு கமிட்மெண்ட் எங்கள் அப்பா கொடுத்தேன், என்ன அப்படின்னா நான் ஜாபை குவிட் பண்ணலை, நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறப்ப எனக்கு பெருசாக ஒரு ஆம்பிஷன் கிடையாது. பட் கருப்பட்டின்ற ஒரு ப்ராடக்ட் இது வரைக்கும் யாரும் பிராண்ட் பண்ணல, நான் பண்ணுறேன்ப்பா, அதை பேரலாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து ஆரம்பித்தோம். இது வந்து ஆக்சுவலி கருப்பட்டிங்கிறது சுகருக்கு ஆல்டர்னேட்டிவ். ஏன்னா நான் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன், எனக்கு வந்து சுகர் பற்றி இது பெருசாக டீட்டெயில்ஸ் தெரியல. இப்போ சுகருக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் சொல்கிறது நீங்கள். இது வந்து சுகருக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம சொல்லுவோம். என்னன்னா கருப்பு ஒயிட் சுகர் அல்லது நாட்டு சக்கரை ரெண்டுமே கரும்புல இருந்து வரும். அதோட கிளைசமிக் வேல்யூ வந்து 65 to 70 இருக்கும். இது பனைமரத்துலேருந்து வரக்கூடியதோட கிளைசமிக் வேல்யூ வந்து உங்களுக்கு 41 இருக்கும். ஸோ சாப்பிட்றப்ப பிளட் சுகர் லெவல் அதிகமாக ஸ்பைக் பண்ணாது. ஆனால் இது டயபெட்டிக் பேஷண்ட்கான்னு கேட்டிங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கிடையாது. ஸோ ஜென்ரலாக ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னு ஒன்று சொல்லுவாங்க, வருமுன் காப்பம் அப்படின்ற மாதிரி. ஸோ சின்ன வயசுலேருந்து ஒயிட் சுகர் ஆர்எல்ஸ் ப்ரௌன் சுகர் நாட்டு சக்கரை போகக்கூடிய இடத்துல நீங்கள் பனங்கருப்பட்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா பிளட் சுகர் லெவல் அதிகமாக ஸ்பைக் பண்ணாது. ப்ளஸ் இதில் வந்து அதில் இருக்கிற கொஞ்சம் நியூட்ரல் ப்ரொஃபைல் அதிகமாக இருக்கும். உங்களோட டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் யார்? ஓகே, என்னோட டார்கெட் செட் ஆஃப் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி அசஸ் ப்ரீமியம் ப்ராடக்ட். நீங்கள் 1 கிலோ சுகர் வந்து மார்க்கெட்டில் ஒரு 70 ரூபா 80 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா நாட்டு சக்கரை ஒரு 100 ரூபாய்க்கு அதிகபட்சம் வாங்குவீங்க. ஆனால் கருப்பட்டி ப்ரீமியம் குவாலிட்டி எடுக்கும்போது கிலோ வந்து கிட்டத்தட்ட 800 to 900 ரூபாய் வரும். ஸோ எங்களோட ஆடியன்ஸ் இஸ் ப்ரீமியம் குவாலிட்டி ஆடியன்ஸ் தான். ஸோ மோர் லைக் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஆர் எலைட் அப்படின்றதான் டார்கெட் பண்ணுறோம். ரீசன் ஏன் இதோட காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரும்பு அதிகமாக தமிழ்நாட்டில் விளையும். ஆனால் பனைமரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு ரெஜிஸ்டர்டு பனைமரம் ஏறவங்களோட எண்ணிக்கை வந்து 9,000 சொச்சம் தான். ஸோ அதில் வந்து ஷார்ட்டேஜஸ் தமிழ்நாட்டில் 5 கோடி பனைமரம் இருக்குது, பட் பனைமரம் ஏறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ இங்கே ஷார்ட்டேஜஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் இருக்கிறனால இதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. இதோட ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? ஸோ ப்ராசஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். உங்களுக்கு கரும்பு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் கரும்பு பார்த்துருப்பீங்க பொங்கலுக்கு, அது மாதிரி சுகருக்குன்னு தனியாக கரும்பு இருக்கும். அதை எடுத்து ஆலையில் கொடுத்தாங்க அப்படின்னா அதை க்ரஷ் பண்ணுவாங்க. க்ரஷ் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய ஜூஸை பாயில் பண்ணி அதுலேருந்து சுகரோ இல்லை நாட்டு சக்கரையோ அதில் ப்ராசஸ் போகும். பட் பனைமரம் உங்களுக்கு வந்து ஒரு மரம் வச்சிங்கன்னா ஒரு 150 வருஷத்துக்கு அது ஹார்வெஸ்ட் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் நுங்கு பார்த்துருப்பீங்க, பார்த்துருக்கீங்களா? ஓகே. ஸோ என்னன்னா உங்களுக்கு வந்து பனைமரத்தில் இந்த நுங்கு வரதுக்கு முன்னாடி, அதாவது இந்த பூ வந்து அது ஒரு காம்பாக மாறும், அந்த காம்பில் தான் உங்களுக்கு வந்து நுங்கு வர ஆரம்பிக்கும். என்ன பண்ணுவாங்க, அந்த காம்பை வந்து க்ரஷ் பண்ணுவாங்க, லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி விட்டாங்கன்னா அது காம்பு வந்து பழமாக கன்வெர்ட் ஆகும். பழம்னா நுங்காக கன்வெர்ட் ஆகாது. ஸோ அதுலேருந்து அந்த அதில் போக வேண்டிய நீர்ச்சத்து வந்து ட்ராப்பாக வெளியே வரும். ஸோ அதை ஒரு பானையில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம பாயில் பண்ணி கருப்பட்டியாக மாற்றுவோம், ஆர் பவுடராக மாற்றுறது. ஸோ நுங்குன்ற ஒரு கான்செப்ட் நுங்காக மாறாமல் அதை வந்து நீராக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை பவுடர் பண்ணுறது தான் கருப்பட்டி. ஓகே, இவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் தான் இதை ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுறீங்களா, இல்லாட்டி ஆல்ரெடி இதை யாராவது பண்ணிட்டு இருக்காங்களா? இல்லை, உங்களுக்கு கருப்பட்டின்றது நமக்கு சுகர் வரதுக்கு முன்னாடியே நமக்கு பாரம்பரியமாக இருந்த ஒரு விஷயம் கருப்பட்டி தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பனை மரத்துலேருந்து எடுக்கிறது இப்போ தான் பண்ணுறாங்களா? நான் ஆல்ரெடி பண்ணிட்டு முன்னாடியே இருந்தது. ஈவன் வெள்ளைக்காரங்க பீரியடில் வந்து உடன்குடி டு இது சொல்லுவாங்க, திசைநிலைன்னு நமக்கு ஒரு ஏரியா உண்டு. அங்கே வந்து கருப்பட்டி இந்த 17 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குன்னு செப்பரேட்டாக அவங்க ட்ரெயினே ஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ இது முன்னாடி இருந்த ஒரு ஃபார்மேட். பட் கருப்பட்டி அப்படின்றது ஒரு பிளாக் ஃபார்மேட்டில் இருக்கும். நீங்கள் கடைகளில் பார்த்தா அந்த கொட்டாங்குச்சில் ஊற்றிருப்பாங்க, ஒரு 200 grams வெயிட்டில் இருக்கும். அதில் உள்ள பெரிய ட்ராபேக் என்னென்னா அது வந்து ஃபங்கஸ் ஃபார்மேஷன் வரும், அல்லது அது யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அது பிரேக் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை பவுடர் பண்ணி கொஞ்சம் நல்ல ஒரு பெட்டர் செல்ஃப் லைஃப், நல்ல ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இப்போ உள்ள ஒரு ஜென்ரேஷனுக்காக அந்த ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணி மொதல் பவுடராக பேக்டாக கொண்டு வந்து நாங்கள் இன் 2021. பட் இப்போ மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசில் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணீங்க? நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா வாங்குறது இப்படி உங்களுக்கு மார்க்கெட்டிங் சேல்ஸ் நடந்துச்சா, இல்லாட்டி மார்க்கெட்டிங் எப்படி பண்ணீங்க? டிஃபால்ட்டாக யாராக இருந்தாலும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது முதல்ல கிடைக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நெட்வொர்க். ஸோ அது இனிஷியலாக ஒரு புஷ் எங்களுக்கு வந்து ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி அண்ட் ஃபீட்பேக்கு அது சப்போர்ட் பண்ணிச்சு. பட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆன்லைன் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு போகும்போது நாங்கள் கடைகளுக்கு போகிறப்போ கடைகள் கேட்குற பர்சன்டேஜ் மார்ஜின் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சேலஞ்ச் இருந்தது. ஸோ அதனால் பெட்டர் இன்னொன்று கடைகள் போகும்போது கேஷ் அண்ட் கேரி கிடையாது. நீங்கள் கொடுத்தீங்கன்னா 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ப்ரைஸ் செட்டில்மெண்ட் வரும். ஸோ அப்புறமா ஆன்லைன் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம், அமேசான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு அமேசான் வந்து சேல்ஸ் ஆகிறதுக்கு அவன் ஒரு வாரத்தில் காசு கொடுத்துருவான். ஆன்லைனில் வரப்போ இட்ஸ் கேஷ் அண்ட் கேரி, பே பண்ணாங்கன்னா எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதில் வர ஆரம்பிச்சது. மார்க்கெட்டிங் பர்ஸ்பெக்டிவ் எங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் தான் நாங்கள் டார்கெட் பண்ணோம் முதல்ல. இப்போ 9 to 5 ஜாப் நீங்கள் பண்ணுறீங்க, ஓகேங்களா? பார்ட் டைமாக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் 5 o'clock முடிஞ்சோடனே உங்களுக்கு ஒரு லிஸ்டிங் டைம் இருக்கும். இப்போ அந்த டைம் ஃபுல்லாகவே ஒர்க்குக்குன்னு இருக்கும்போது உங்கள் மென்டல் ப்ரெஷர் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? ப்ரெஷர் இருந்துச்சா? ஓகே, இதில் ப்ரெஷர்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த ப்ரொஃபைல் பிடிச்சிருந்தது. நான் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறேன், எனக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்டை மார்க்கெட் கொண்டு போகிறோம், நெக்ஸ்ட் லெவல் போகிறோம் அப்படின்றது ஒன்று. இன்னொரு பக்கம் அவன் சம்பளம் கொடுக்குறான், மாதம் ஆச்சுன்னா டான்னு அக்கௌண்ட்டில் காசு விழுது. ஸோ அவனுக்கும் உண்மையாக இருக்கணும். ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோடய ஒர்க் டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டேன். ஸோ ஏர்லி மார்னிங் நான் எந்திரிச்சேன்னா முதல்ல என்னோட ஆஃபீஸ் ஒர்க், எவன் சம்பளம் கொடுக்குறான்னு அவனுக்கு வேலையை முடிக்க ஆரம்பித்தேன். நான் மேக்ஸிமம் என்னோட ப்ரொஃபஷன் எப்படி இருந்ததுன்னா இமெயில் கம்யூனிகேஷன், சில செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் க்ளோஸ் பண்ணோம். அது ஏர்லி மார்னிங் நான் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இல்லாட்டி நீங்கள் ஆஃபீஸ் போவோம். ஆறு எனக்கு 3 நாள் ஆஃபீஸ் இருக்குது. ஹைப்ரிட் மாடல் தானே, 3 நாள் ஆஃபீஸ் 2 நாள்
ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும். இது ஆக்சுவலி அது சென்னையில் இருக்குது. சென்னை தான் ஆஃபீஸ். இப்போ நீங்கள் இருக்கிறது? என்னோட யூனிட் இது ஆரம்பிச்செல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் ஊரில் வள்ளியூரில் ஆரம்பித்தோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறமா அதை வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி ஷிஃப்ட் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகும்போது ரா மெட்டீரியல் தேவை அதிகமாக இருந்தது. ஸோ வள்ளியூர்லேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து கோர் ஒர்க் அந்த இடத்துல தேவைப்படும். விச் மீன்ஸ் எனக்கு ப்ராசஸ் பண்ணக்கூடியது, பேக் பண்ணக்கூடிய அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நடக்கும். ஸோ இனிஷியலாக 2 வருஷத்துக்கு என்ன பண்ணோன்னா இது சீசனல் ப்ராடக்ட். உங்களுக்கு வந்து கரும்பு மாதிரி வருஷம் ஃபுல்லாக கிடைக்காது. 4 மாதம் சீசன். ஸோ அந்த 4 மாதம் ஊரில் இருப்போம். ஸோ அப்போ ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு அதை சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சென்னையில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இங்கேருந்து பேக்கிங் அண்ட் இதெல்லாம் அனுப்புவோம். ஸோ காலையில் என்னோட ஆக்சுவல் சம்பளம் வாங்கக்கூடிய ஜாபுக்கு உள்ள ஒர்க்கை முடிச்சுட்டு என்னென்ன ப்ராடக்ட் அன்னைக்கு அமேசானில் டெலிவரியோ இல்லை ஆன்லைன் டெலிவரி அது ஃபுல்லாகவே பேக்கிங் முடிஞ்சிடும். ஸோ டே டைம் ஆஃபீஸ் போனோன்னா ஆஃபீஸ் ஒர்க் போகும். ஆஃபீஸ் ஒர்க் போகும்போது மேக்ஸிமம் மொபைலில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் ஆப் எல்லாமே இருக்குது. ஸோ சேல்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், கமர்ஷியல் எல்லாமே நம்ம அதில் பார்த்துப்போம். அந்த பவுடர் பண்ணக்கூடிய சில பேக்கிங் வந்து நைட்டும் போகும். ஸோ இட்ஸ் அபவுட் டைம் மேனேஜ்மெண்ட், எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத பொறுத்தது. ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க பனைமரம் வந்து அந்த சீசன் டைமில் தான் வரும் அப்படிங்கும்போது, சீசன் இல்லாத டைம் நீங்கள் உங்களோட ஸ்டோரேஜ் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வருஷம் நாங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது எவ்வளோ வால்யூம் பண்ணுவோன்னு தெரியாது. பட் செகண்ட் இயர் வந்து இட்ஸ் அ ப்ரெடிக்டட். எனக்கு வந்து வருஷம் எவ்வளோ சேல்ஸ் ஆகுதுன்றது தெரியும். அதுலேருந்து ஒரு 20% அதிகமான சேல்ஸ் இருக்கும். ஸோ அதை பொறுத்து என்ன பண்ணுவோம், வால்யூம் நம்ம முன்னாடியே ப்ரொக்யூர் பண்ணி அதை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணிப்போம். இப்போ ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 50-60 டன் நாங்கள் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ இது ஒரு ஸ்டாக். எங்களுக்கு வந்து இப்போ 40 டன் எனக்கு வந்து சேல்ஸ் நாங்கள் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து 25% அதிகமாக பண்ணுவோம். விச் மீன்ஸ் எனக்கு ஒரு 10 டன்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டாக் வச்சுப்போம். ஏன்னா இது வந்து கருப்பட்டி கெட்டு போகிற பொருள் கிடையாது, எங்களுக்கு கெட்டு போகிற பொருள் கிடையாது. ஓகே. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிவென்டிவாக முதல்ல எக்ஸ்ட்ராவாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால கெட்டு போயிடும் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி கருப்பட்டியில் இருந்த சேலஞ்ச் அதை பிரேக் பண்ண தான் எங்களோட பவுடர் ஃபார்மேட். ஓகே. ஸோ பவுடர் ஃபார்மேட் எங்களுக்கு போகும்போது எங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் அப் டு 3 இயர்ஸ் எங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். 3 இயர்ஸ் இருக்கும். ஸோ எங்களுக்கு மேக்ஸிமம் எங்களுக்கு ஆக்சுவலி இப்போதைக்கு டிமாண்ட் தான் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. எங்களால் சப்ளை பண்ண முடியாத அளவுக்கு டிமாண்ட் இருக்குது எங்களுக்கு. பனை மரங்கள்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ உங்கள் ஊர் சைடு தான் அது கிடைக்குதா இல்லாட்டி வேறு இடத்துலலாம் நீங்கள் சோர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? பனைமரம் வந்து தமிழ்நாட்டை நீங்கள் அனைவரும் எல்லா இடமும் பார்க்கலாம். கொங்குபெட்டில் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ போன வருஷம் வரைக்கும் நாங்கள் அதிகமாக வந்து எங்களோட தூத்துக்குடி மாவட்டத்தில் பண்ணோம். ஸோ இப்போ இந்த வருஷம் சேலம் மாவட்டத்துலையும் பண்ணுறோம், கிருஷ்ணகிரியிலையும் பண்ணுறோம். எங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து தூத்துக்குடியில் தான் இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு நீராக வந்து ப்ராசஸ் ஆகி எல்லாமே போகிறது. இங்கே எங்களுக்கு யூனிட் கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா இங்கே வரக்கூடியது செமி ப்ராசஸ்டாக எடுப்போம். சேலம் அண்ட் கிருஷ்ணகிரி, மத்தூர் ஏரியா சொல்லுவோம். 2 இடத்துலையுமே வரக்கூடியது செமி ப்ராசஸ் பண்ணி அதாவது பதநீர் அப்படின்றது ட்ரிங்க் குடிக்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். அதை சிரப் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு சின்ன செட்டப் இருக்கும். அதில் வச்சு அந்த சிரப் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து எங்களோட தூத்துக்குடி யூனிட் கொண்டு போயிட்டு அங்கே ஃபைனல் ப்ராசஸிங் அண்ட் பேக்கிங் எல்லாமே அங்கே நடக்கும். இங்கேருந்து ஒரு ஊருக்கு அங்கேருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தெரியலையா? எக்ஸ்பென்சிவ். பட் ஒரு பிஸ்னஸ்ன்னு போகிறப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்னென்ன எங்களோட யூனிட் ஒர்த்து கிட்டத்தட்ட ஒரு 70 lakhs இருக்கும். என்னால் ஒரு 70 lakhs யூனிட் என்னோட இடத்துல டப்புன்னு ரெப்ளிகேட் பண்ண முடியாது அன்லஸ் பிஸ்னஸ் ஸ்கேல்ஸ். ஸோ என்ன பண்ணோம், இட்ஸ் அ ட்ரையல். ஸோ எங்களுக்கு இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ட்ரையல் பார்ப்போம். எங்களுக்கு இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா அடுத்த வருஷம் அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதை பற்றி யோசிப்போம். நீங்கள் வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? நான் பார்ட் டைமாக ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஃபேமிலி தான் பண்ணோம். 2 வருஷம் 2021, 22 வரைக்கும் ஃபேமிலி. 2023 தான் முத நாங்கள் எங்களோட அது வரைக்கும் நாங்களும் ட்ரெடிஷ்னல் எப்படி காய்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் காய்ச்சோம். வீட்லேயே உங்கள் ஃபேமிலி மட்டும்தான் ஹெல்ப் அப்படி தான் நம்ம பண்ணோம். 2023 தான் ஓகே நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும், கொஞ்சம் வால்யூம் பெருசாக பண்ணணும் அப்படின்னு தோணுச்சோம். ஸோ அப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் மாடல் போக ஆரம்பித்தோம். ஸோ போனப்போ நாங்கள் ஒரு 8 எம்ப்ளாயிஸ் 6-8 பேர் இருந்தாங்க. ஓகே. 2023 இன்னைக்கு 25 பேர் வேலை பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் ஐடி ஜாபை குவிட் பண்ணிட்டீங்களா? லாஸ்ட் மேல குவிட் பண்ணேன். கிட்டத்தட்ட மே மந்த். ஸோ 7-8 மாதம் ஆயிடுச்சு. உங்களோட ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருந்துச்சு? ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வருஷம் மொத்தத்தில் ஒரு 7 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அதில் ஒரு 4 லட்ச ரூபா நஷ்டமாச்சுது. அடுத்த ஃபினான்ஷியல் இயர் ஒரு 17 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அதுலேயும் ஒரு 4 லட்ச ரூபா பக்கத்தில் நஷ்டமாச்சுது. அடுத்து 2023 தான் ஃபேக்ட்ரி செட்டப் போனோம். ஸோ ஃபேக்ட்ரி செட்டப் நாங்கள் இனிஷியலாக போன ஃபேக்ட்ரி செட்டப்பே எங்களுக்கு கிட்டத்தட்ட 38 லட்ச ரூபா பக்கத்தில் ஆச்சு மிஷினரிஸ். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ஹான்ஸ் பண்ணோம். இப்போ இன்னைக்கு டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னோட பர்சனல் அமௌண்ட் 5 இயர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 1 crore பக்கத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஒரு அந்த ஃபுல் செட்டப் பண்ணுறாங்க. ஸோ இதில் தான் எனக்கு ஏன் ஜாபை குவிட் பண்ணான்னு கேட்டிங்கன்னா என்னோட சேலரி ஃபுல்லாக எனக்கு அதில் போட்ட ஆரம்பித்தேன். நான் ஜாப் குவிட் பண்ணுறப்போ லாஸ்ட் எடுத்த சேலரி வந்து ஆல்மோஸ்ட் 5 lakhs per month. ஓகே. ஸோ அந்த சேலரி ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து மிஷினரிஸ் அண்ட் மற்ற விஷயங்களுக்கு இப்போ பண்ண ஆரம்பித்தோம். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் நவம்பர் 3 months பேக் வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் 2 crores இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணோம். இன்னைக்கு வரைக்கும் we are not profitable but we are scaling. அன்றைக்கி வருஷம் நாங்கள் 3 லட்ச ரூபா பண்ணோம். இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா டில் Jan month கிட்டத்தட்ட 3.5 crores ரெவன்யூ பண்ணிட்டோம். ஸோ we are scaling. இப்போ உங்கள் ப்ராடக்ட்டை எந்த ஏரியாஸில் இருக்க பர்சன்ஸ் அதிகமாக வாங்குறாங்க? ஈவன் தமிழ்நாடோ நீங்கள் எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க போது எங்கே ரொம்ப உங்களுக்கு அதிகமாக சப்ளை ஆகுது?
சென்னை அண்ட் கோயம்புத்தூர் அதிகமாக ஆன்லைனில் சேல்ஸ் ஆகக்கூடியது. ஓகே. பிளிங்கிட், ஸ்விக்கியில் வந்து பெங்களூர் அதிகமாக சேல்ஸ் ஆகும். இன்ஃபேக்ட் எங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட், ஏன்னா நாங்கள் வீடியோஸ் எல்லாமே தமிழில் தான் பண்ணுவோம், தமிழில் தான் ப்ரொமோட் பண்ணோம். பட் நாங்கள் பெங்களூர் லான்ச் பண்ணும்போது எங்களுக்கு சென்னை விட அதிகமான சேல்ஸ் எங்களுக்கு பெங்களூரில் வர ஆரம்பிச்சது. ஓகே. அது போகுது. ப்ளஸ் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ் வந்து வச்சுருக்கீங்களா, இல்லாட்டி ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருக்கா? ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ் இப்போதைக்கு சென்னையில் ஒரு 5 ஸ்டோருக்கு நம்ம ப்ராடக்ட் வச்சு ஒரு சாம்பிள் பார்க்குறோம். ஸோ ஒரு 2 months வைக்கிறோம். நீங்கள் தனியாக பண்ணல, ஒரு ஆல்ரெடி இருக்கிற இடத்துல ஸ்டோரில் வைக்கிறோம், வச்சு அதில் சேல்ஸ் புஷ் ஆகிட்டு இருக்கு. பட் அகைன் இங்கேயுமே சென்னையில் உள்ள ஸ்டோர்ஸ்க்கு பிளான் பண்ணுறோம். அகைன் வி ஆர் ஆல்சோ பிளானிங் ஃபார் அவர் ஓன் அவுட்லெட் மாதிரி ஒன்று ஐடியா இருக்குது. மைட் பி ஒரு 6 monthsக்குள்ள வருவோம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பேசியிருந்தீங்க இந்த பனையேறும் மக்களோட வாழ்வாதாரத்தை பற்றி. ஸோ இப்போ உங்களோட பிஸ்னஸ்க்கு அவங்க கிடைக்கிறாங்களா இந்த பனையேறும் மக்கள்? இது டிமாண்ட் தான். ஏன்னா இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல்ல 17 எடுக்கும்போது 2 பேர்ட்டு எடுத்தோம் 2021. இப்போ பார்த்தீங்கன்னா 2020 இப்போ 26க்கு என்ன சீசன் ஸ்டார்ட் ஆகலை. பட் 25க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 80 பேர்கிட்ட எடுத்திருப்போம். இப்போது எங்களுக்கு அவங்கள்ட்ட வரக்கூடிய சப்ளை பத்தலைங்க. போன வருஷம் நாங்கள் மொத்தத்தில் ஒரு 40 டன் தான் மேனுஃபேக்சர் பண்ணோம். இந்த வருஷம் எங்களுக்கு வந்து 100 டன் அப்படின்றது டார்கெட் இருக்குது. ஸோ அதனால் எங்களுக்கு தூத்துக்குடியில் அந்தளவுக்கு இதுக்கு மேலே எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். பட் அதனால் இப்போ என்ன பண்ணோம்னா அடுத்த டிஸ்ட்ரிக்ட்டும் போகிறோம். இப்போ சேலம்லும் பண்ணுறோம், கிருஷ்ணகிரி பண்ணுறோம். இப்போ அங்கே கிட்டத்தட்ட சேலமில் ஒரு 15 பேர் நாங்கள் டார்கெட் பண்ணுறோம். ஆல்ரெடி ஒரு 8 பேர்ட்ட இப்போ எடுக்க ஆரம்பிக்கிறோம். இன்னொரு 15 பேர் பண்ணுறோம். அது மாதிரி மற்றொரு கிருஷ்ணகிரியில் அங்கேயுமே ஒரு 30 பேர் பக்கத்தில் எடுக்கலாமா அப்படின்றது பிளான் பண்ணுறோம். ஓகே. இப்போ பனை மரங்கள் வந்து டிமாண்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? பனை மரங்கள் கிடைக்க மாட்டேங்குது? அந்த பனை மரங்கள் அதிகமாக இருக்குது. நான் இப்போ எங்களுக்கே வந்து என்ன பண்ணுவோம், நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கண்ணன் எனக்கு வந்து ஒரு 1000 பனை மரம் எங்களோட தோட்டத்தில் இருக்குது, அதை நீங்கள் எடுத்துக்க முடியுமா அப்படிம்பாங்க. பட் சேலஞ்ச் என்னென்னா பனைமரம் ஏறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ டிமாண்ட் அதுக்கு. இப்போ நாங்கள் 2021 ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு சராசரி மாதம், அதாவது எங்களுக்கு வந்து மாத சம்பளம் கிடையாது, ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய பதநீருக்கான காஸ்ட்டாக இருக்கும். ஸோ பதநீருக்கு இப்போ ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு ப்ரைஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ 20 ரூபா 22 ரூபா ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 2025லலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட லிட்டருக்கு 42லேருந்து 49 வரை கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ இனிஷியலாக அவங்களோட வருமானம் கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஒரு மாதத்துக்கு இருந்தது. இப்போ போன வருஷம் 1.5 லட்சம் வரைக்குமே நாங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு மாதத்துக்கு அவங்க நீராக்கு அவங்க வாங்கின காஸ்ட்டே ஒரு மாதத்துக்கு ஒருத்தருக்கு 1.5 லட்சம் கொடுக்குறீங்களா? அவங்க கொடுக்குற நீராக்கு பதநீருக்கு இல்லை. எனக்கு 2 விஷயம் நான் முதல்ல ஆரம்பிக்குமே ஒன்று தெளிவாக இருந்தது. ஏன் பனைமரம் வெட்டப்படுது அல்லது ஏன் பனைமரம் போகலை, பெருசாக கமர்ஷியலைஸ் ஆகலைன்னா ஏறதுக்கு ஆள் இல்லை. ஏறதுக்கு ஏன் ஆள் இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான கூலி கிடைக்கல. எனக்கு வந்து சீசனல் ப்ராடக்ட் 5 மாதம் அவங்க பனைமரம் ஏறுவாங்க. ஸோ 5 மாதம் ஏறுறாங்க, 20,000 ஒரு மாதத்துக்கு வருமானம் அப்படின்னா 1 லட்ச ரூபா வச்சு ஒருத்தரும் பெருசாக அதில் லைஃப் ரன் பண்ண முடியாது. ஸோ அப்போ எனக்கு என்ன, அவங்களோட இன்கம்மை கூட்டணும். ஸோ 2 விதமாக நாங்கள் பண்ணோம். ஒன்று வந்து நாங்கள் கொடுத்த நீராக்கான காஸ்ட்டை டபுள் ஆக்கணும். 20 ரூபான்றது கிட்டத்தட்ட 48 49 ரூபா வரைக்குமே நாங்கள் ஹைக் பண்ணிக்கிறோம். அதோட டென்சிட்டியை பொறுத்து மாறும். 49 ரூபா வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம். அலாங் சைடு இன்னொன்று என்ன பண்ணோம்னா, முன்னாடி வந்து கருப்பட்டி ட்ரெடிஷ்னலாக பண்ணுவாங்க. ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆண் பனைமரம் ஏறிட்டு வராங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் வந்து அதை காய்ச்சி கருப்பட்டியாக மாற்றுவாங்க. ஸோ இப்போ இன்னைக்குள்ள இதில் வந்து பொதுவாக வந்து இப்போ பெண்கள் வந்து அதிகமாக வந்து, ஏன்னா அது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கார்டு மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஸோ அதிகமாக போகிறது கிடையாது. அதில் போகிற இப்போ நானே எங்கள் வீட்டிலே அலோவ் பண்ணுவேன்னு கேட்டால் அலோவ் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா, நீங்கள் பனைமரம் மட்டும் ஏறுங்க, நீராவை நான் ப்ரொக்யூர் பண்ணிக்கிறேன், மேனுஃபேக்சரிங் ஏசியில் நடக்கும் அப்படின்றப்போ இப்போ 2 நடக்கும். ஒன்று வந்து அவங்களுக்கு 20 ரூபா போகிற இடத்துல எனக்கு 40 ரூபா 45 ரூபா போகிறப்போ இட்ஸ் டபுள். ஸோ இட்ஸ் சீசனல் ப்ராடக்ட்ன்றப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 பனைமரம் ஏறுறவங்க 30 பனைமரம் ஏறுவாங்க. ஏன்னா சர்ப்ளஸாக பதநீர் வந்தாலும் காய்க்கிறதுக்கு ஒரு டிபெண்டன்சி கிடையாது. ஓகே. இப்போ நீங்கள் 20 ரூபா கொடுத்துறதால 40 ரூபா கொடுக்கணும்னு அந்த தாட் எப்படி வந்துச்சு? ஏன்னா இப்போ ஒரு ஆள் கிடைக்கிறாங்கன்னா கம்மி சம்பளத்தில் வச்சுக்கலாம்னு சொல்லி நிறைய பேரோட மைண்ட் தாட் இருக்கும். நீங்கள் 20 40 கொண்டு வரதுக்கான ரீசன் என்ன? பேசிக் எனக்கு ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு ஒரு 50,000 சம்பளம் அவங்களுக்கு வரணும் அப்படின்றது என்னோட தாட் ப்ராசஸ் இருந்தது. ஓகே. அவங்க வாழ்வாதாரத்தை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க, அவங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி. ஸோ ஏன் அதனால் அது அந்த தாட் ஏன் வந்துச்சு? சரி, நான் பிறந்து வளர்ந்த சம்பவம். ஓகே. எனக்கு அந்த பெயின் என்னன்னு தெரியும். பனைமரம் ஏறுவங்களோட ஆக்சுவலி நான் படித்தேன், வெளியே வந்து அது வேறு கதை. எங்கள் அப்பா விவசாயம் தான் பார்த்தாங்க. மைட் பி என்னோட பிளேட் நல்லா தான், என்னோட சாப்பாடு பிளேட் எப்பவுமே சுத்தமாக நல்ல சோறு இருந்தது. அதே இது என் கூட பனைமரம் ஏறுறவங்க, என் கூட விளையாட வர பசங்களுக்கு அந்த சாப்பாடு கிடைச்சான்னு கேட்டு எனக்கு தெரியாது. அந்த பெயினை நான் பார்த்தேன். ஸோ அவனுக்கு என்ன பெட்டராக கொடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி பேசிக்காக ஒரு ப்ரெக்னன்சி ஒரு டெலிவரி ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னாலும் ஊர் சைட்லேயுமே 40,000 50,000 செலவாகுது, படிப்புக்கு செலவாகுது. ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்குறோம். எனக்கு இது கிடைச்சிது, நான் வெளியே வந்தேன். என்ன மாதிரி கிடைக்காதவங்க எத்தனை பேர் இருக்கான். ஸோ அந்த இடத்துல எனக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றதுல தெளிவாக இருந்தேன். எனக்கு வந்து நான் இதே 20 ரூபா கொடுத்து என்னால் இந்த கருப்பட்டி கிலோ 500 ரூபாய்க்கு என்னால் விற்க முடியும். 1000 ரூபாய்க்கு நான் மார்க்கெட்டில் செல் பண்ணுறது, 900 ரூபாய்க்கு செல் பண்ணக்கூடிய எனக்கு 500 ரூபா செல் பண்ண முடியும். ஆனால் எனக்கு இது வேண்டாம். ஏன்னா வாங்குகிற பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நான் வாங்கக்கூடிய பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸ் நான் செல் பண்ணிக்கிறேன். அவனுக்கு நான் 20 ரூபா கொடுக்குறதுக்கு பதிலாக என் நண்பனுக்கு நான் கூட ஒரு 40 ரூபாய் 20 ரூபாய்க்கு நான் சேர்த்து கொடுத்துக்கிறேன். அவன் வாழ்வாதாரமே முன்னாடி வரட்டுமே. அதுதான் எனக்கு தெளிவாக இருந்துச்சு. இன்றைக்குமே என்கிட்ட கேட்பாங்க, 300 ரூபாய்க்கு கருப்பட்டி கிடைக்குது. 300 ரூபாய்க்கு நீங்கள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம், சேலம் மாவட்டம் போனீங்கன்னா இன்றைக்கி 300 ரூபாய்க்கு கருப்பட்டி பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க, நல்லது கிடைக்க தான் செய்யுது. பட் எனக்கு அது நீங்கள் வாங்குறோம் வாங்கிக்கோங்க. பட் என்னை பொறுத்தவரையில்
என்னோட பேக்கிங்கில் போகக்கூடியது அவனுக்கு ஒரு பெட்டர் வேல்யூ போகட்டும். ஏன்னா எங்களோட உற்பத்தி காசு மட்டுமே 530 ரூபா வரும். ஓகே. இதுக்கப்புறம் மார்க்கெட்டிங், பேக்கிங், ஃப்ரீ ஷிப்பிங் எல்லாம் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 900 ருபீஸ் வரும். நான் வச்சு இப்போ வரைக்கும் என் கம்பெனி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் என்ன சொன்ன நான் 3.5 கோடி ரூபா நாங்கள் பண்ணிட்டோம். ஆனால் எங்களோட கம்பெனி லாஸ் 21 lakhs லாஸ். மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே எடுத்தோடனே நல்லா போயிடாது. ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆகிருக்கும். இந்த இடத்துல வந்து ஃபினான்ஷியலாவோ ஏதோ ஒரு ரீசன் இருந்திருக்கும். இந்த மாதிரி டைமில் நம்ம க்ளோஸே பண்ணிடலான்ற அளவுக்குலாம் மைண்ட் செட் வந்திருக்கும். அந்த மாதிரி டைமில் இருந்திருக்கா? கண்டிப்பாக இருந்திருக்கு. எனக்கு வருஷமே எனக்கு என்ன சொல்லலாம், நான் வந்து கருப்பட்டி ஸ்டாக் எடுத்தேன். ஒரு டன் மேனுஃபேக்சர் பண்ணால் ஒரு 300 கிலோ சேல் பண்ணியிருப்போம். ஒரு 400 கிலோ கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோன்றது ஒரு 3 லட்ச ரூபாய்க்குள்ள ஸ்டாக் ஒர்த் இருக்கும். சென்னையில் வச்சுருந்தேன். எனக்கு என்ன ஃபஸ்ட்டு அந்த கருப்பட்டி உருகும், ஃபங்கஸ் ஃபார்மேஷன் வரும், அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தெரியாது. சென்னையில் ஆதம்பாக்கம்ல தான் இருந்தது. ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு 10 நாள் ஒரு கல்யாணத்துக்காக ஃபங்க்ஷன் போயிருந்தோம் ஊருக்கு. நல்ல மழை, ஃபுல்லாக உருகிடுச்சு. அப்படியே கொண்டு போய் நான் பாத்ரூமாக டம்ப் பண்ணேன். சென்னை ஆதம்பாக்கம் தான் போட்டு ஃபுல்லாக அப்படியே போட்டு டம்ப் பண்ணி விட்டோம். 3 லட்ச ரூபா ஒரே நாளில் லாஸ். அப்போ யோசித்தோம். பட் அதுக்கப்புறம் என்னென்னா டவுன் ஆகிற டைமில் தான் எனக்கு நிறைய பேர் என்னென்னா என்ன முன்னாடி வாங்கின கஸ்டமர்ஸ் திரும்ப வந்தாங்க. ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு அப்படின்றப்போ. ஸோ ஒரு பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. திரும்பவும் நான் ஒரு ஸ்டார்ட் பண்ண பர்பஸ் வேறு. சம்திங் என்னோட சொசைட்டிக்கு நான் என்ன திரும்ப கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்ற ஒரு கேள்வி மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தது. அதனால் தேர் ஆர் பெயின் பாயிண்ட்ஸ். எனக்கு நான் போன வருஷம் பார்க்கும்போது 40 லட்ச ரூபா நஷ்டம். பட் அது எல்லாமே தாண்டி மை பிஸ்னஸ் டிமாண்ட் இஸ் தேர். இன்னொருக்கு கொடுக்குறேன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அது என்ன கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ வி ஆர் லாஸ்ட் பட் வி வில் டூ அ பிரேக் யூன் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். அது தெளிவாக இருக்குது. இன்ஜினியர் நீங்கள் படிச்சிருக்கீங்க. 12 இயர்ஸாக வந்து ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ கருப்பட்டியை சூஸ் பண்ணும்போது இனிஷியல் ஸ்டேஜில் என்னென்ன ரிசர்ச் பண்ணீங்க? ஆக்சுவலி நான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கும் ஐடிக்கு சம்மந்தம் கிடையாது. ஓகே. ஐடியில் வேலை பார்த்தேன். ஓகேங்களா. ஸோ சம்மந்தமே இல்லாத இடத்துல வேலை பார்த்தோம். பட் எனக்கு ஐடியில் போகும்போது உங்களுக்கு ஐடியிலே தெரிஞ்சுக்கும். டெவலப்மெண்ட் ஒன்று சொல்லுவாங்க, டெஸ்டிங் ஒன்று சொல்லுவாங்க, ஆப்ரேஷன்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, ரிலீஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும். என்னை பொறுத்தவரை நான் ஒரு 13 வருஷம் ஐடியில் எல்லா ப்ரொஃபைலும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், டெஸ்டிங்லேருந்து கிட்டத்தட்ட 5-6 ப்ரொஃபைல் ஒர்க் பண்ணியிருக்கேன். யூகே ஒர்க் பண்ணேன், ஸ்வீடன் ஒர்க் பண்ணியிருக்கேன், மலேசியா ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு கருப்பட்டியாக எடுக்கிறப்போ எனக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் திங் என்னோட ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் நாங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கோம். நான் யூகேயில் ஒர்க் பண்ணதாகட்டும் இல்லை ஸ்வீடனில் ஒர்க் பண்ணதாகட்டும், என்னோட ஐடியில் என்னோட கரியரில் லாஸ்ட் 4-5 இயர்ஸ் வந்து என்ன இருந்ததுன்னா கிளைண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் அதிகமாக பண்ணுவோம். ஸோ ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்ஸ் வாங்குறது தான் என்னோட வேலை. ஸோ கிளைண்ட்டை பார்ப்போம், ப்ரெசன்டேஷன் பார்ப்போம். ஐடி கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, நான் என்ன டெக்கு போடுறேனோ அதை வச்சு தான் கிளைண்ட் என்னால் சேல் பண்ண முடியும். ஸோ அப்போ என் ப்ராடக்ட் போகும்போது ப்ராடக்ட்டோட பேக்கிங் என்ன இருக்குன்றது டிஃபைன் பண்ணேன். ஸோ 2021 டூ பி ஓப்பன் என்ன மாதிரி ஒரு பேக்கிங் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணிப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. பட் இன்றைக்கி என்னோட பெட்டர் பேக்கிங் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக. ஸோ என்னோட பேக்கிங்கை நான் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட பேக்கிங் மெட்டீரியல் கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் செல் பண்ண, அதாவது 400 ரூபா, ½ kg 450 ரூபா செல் பண்ணக்கூடியதில் என்னோட பேக்கிங் மெட்டீரியல் காஸ்ட் மட்டுமே முன்னாடி 25 ரூபா இருந்தது. இப்போ அதை கம்மி பண்ணியிருப்போம். பட் அவ்வளோ பெரிய பேக்கிங் காஸ்ட் 25 ரூபா வேணுமா, அதை கட் பண்ணால் கஸ்டமருக்கு பெனிஃபிட்டான்னு கேட்டவங்க உண்டு என்கிட்ட. பட் அந்த 25 ரூபா பேக்கிங் தான் ஃபஸ்ட் அந்த ப்ராடக்ட் எடுக்க வச்சது. ஸோ இது எனக்கு ஐடியில் வந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஹவு த ப்ரெசன்டேஷன் ஷுட் பி அப்படின்றது. அடுத்தது எனக்கு வந்து கருப்பட்டி நாங்கள் ட்ரெடிஷ்னலாக காய்ச்சல் எல்லாமே பார்த்தோம். பட் அது 2023 அது ஒரு ஃபேக்ட்ரியாக கன்வெர்ட் பண்ணுறப்போ நான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் வந்தோம். ஸோ எனக்கு வந்து அப்போ போகும்போது என்னோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஸ்கில் செட், அப்போ எனக்கு என்ன ஒரு பாய்லர் போட போகிறோம், இவ்வளோ பேன் போட போகிறோம், அப்போ அந்த பேனோட டெப்த் எவ்வளோ மீட்டர் இருக்கணும், டயமீட்டர் இருக்குன்ற டெக்னிக்கல் டேர்ம் வந்து என்னோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நாலேஜ் அந்த டைமில் சப்போர்ட் பண்ணிச்சு. ஸோ கோர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இல்லைனா கூட ஒரு வெண்டாரோட உட்காந்து இந்த மாதிரி எனக்கு பேன் டிசைன் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான குவாலிட்டி வால்ஸ், எவ்வளோ ப்ரெஷர் போகணும், அந்த ராடோட லென்த் எவ்வளோ இருக்கணும், டயமீட்டர் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்போ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ படித்த படிப்பு அதை படித்த படிப்பு, வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது எனக்கு பிஸ்னஸில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா உங்களோட மார்க்கெட்டிங் அதை தாண்டி இப்போ பிராண்ட் லோகோக்கே ஒரு ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அந்த ஸ்டோரி? ஓகே, பிராண்ட் லோகோ ஸ்டோரி ஃபஸ்ட்டு நான் பண்ணுறப்போ எங்களுக்கு வந்து ஐநிலம் அப்படின்ற பேர் தான் வச்சோம். 5 வகையான நிலங்கள்லையும் கருப்பட்டி இருக்கும், அதாவது பனைமரங்கள் இருக்கும். அந்த 5 வகை நிலங்கள் இப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஓகே. ஸோ அந்த பனைமரங்கள் ஒருத்தரில் வரக்கூடிய கருப்பட்டியும் ஒரு குணாதிசயம் இருக்கும், டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் ஐநிலம்னு பேர் வச்சோம். பட் அது ட்ரேட்மார்க் கிடைக்கல. அப்புறமா தான் ஓகே பால்மீரா அப்படின்ற, அதாவது பனைமரத்துக்கு வந்து இங்கிலீஷ் வந்து பால்மீரா, PALMYRE அப்படின்னு இருக்கும். அது சடனாக தோணுதான் EAM மாற்றக்கூடாது, பனை ஒரு யுகமாக மாற்றணும் அப்படின்றது. ஏன்னா முதல்ல வந்து இது தமிழ்நாட்டோட தமிழ்நாட்டோட மாநில மரம் தான் பனைமரம். ஸோ அதனால் எனக்கு வந்து தமிழில் பேர் வைக்கணும் அப்படின்னு யோசித்தோம். இது வந்து நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3-4 மாதத்துல தான் எனக்கு வந்து அந்த ட்ரேட்மார்க் கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ அந்த 3-4 மாதத்துலேயே எனக்கு வந்து வந்த லேர்னிங் வி வாண்ட் டு கோ குளோபல் அப்படின்னு தோணுச்சு. ஸோ குளோபல் லெவலில் எந்தெந்த கண்ட்ரிக்கு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ இப்போ US பண்ணுறோம், சிங்கப்பூர் பண்ணுறோம், ஆஸ்திரேலியா பண்ணுறோம், UAE பண்ணுறோம். ஸோ இதுக்கு பேக்கில் தான் பால்மீரா அப்படின்ற நேம் எடுத்தோம். ஸோ நேம் எடுக்கிறப்ப எனக்கு வந்து குளோபலி என்னோட ப்ராடக்ட் வைக்கிறேன்னா எனக்கு அதுக்கேற்றப்பல ஒரு லோகோ இருக்கணும்.
ஸோ லோகோக்கு வந்து எனக்கு பின்னாடி சயின்ஸ் கொடுத்தது வந்து எனக்கு ஆக்சுவலி என்னோட லோகோ டிசைன் பண்ண டிசைன் பண்ணவர் வந்து ஏர்டெலோட லோகோ ஏர்டெல் வந்து அந்த முன்னாடி ஏர்டெல் பிளெயினாக போட்டிருப்பாங்க, அந்த ஏன்னு ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டீமில் ஒர்க் பண்ண ஒருத்தர் தான் எனக்கு டிசைன் பண்ணி கொடுத்தாரு. ஸோ எனக்கு லோகோக்கு பின்னாடி கதை இருக்கணும் அப்படின்றது எனக்கு அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. ஸோ எனக்கு அதில் ஒரு பனைமரம் இருக்கணும். அவங்களோட பாமரில் ஆரியை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 7 சிம்பிள் இருக்கும். எனக்கு 2 விஷயம் இருந்தது. எனக்கு அதில் ஒரு பனைமரம் இருக்கணும், நான் விவசாயத்துலேருந்து வந்தேன், அதனால் எனக்கு ஒரு 7 சிம்பிள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 2 நான் கொடுத்த இன்புட்டு. மற்றபடி அதில் ஒரு சர்க்கிள் மாதிரி வரும். ஸோ அதெல்லாமே வந்து அந்த கருப்பட்டி ஊற்றுறப்ப அதில் ஒரு வேவ்ஸ் மாதிரி வரும். ஸோ அது ஒரு லாஜிக் வைப்பார். ஸோ கீழே ஒரு வேவ் லைன் கொடுத்துருப்பாரு. ஸோ அதெல்லாம் அவர் கொடுத்த ஸ்டோரி. ஸோ இது வந்து இந்த வேவ் போகிறப்போ இட்ஸ் லைக் ஒரு ஸ்டாப்பபிளாக நீங்கள் போவீங்க அப்படின்றது அவர் எனக்கு சொன்ன ஒரு கதையாக கொடுத்தது அவர். இப்போது நீங்கள் எப்போ வந்து குளோபல் லெவலில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க? மெயினாக வந்து இந்த எக்ஸ்போர்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கா? ஸோ 2023 முதல்ல நாங்கள் யூஏ எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மினிமலாக பண்ணோம். பட் யூஏ இப்போ வரைக்கும் நாமினலாக ஒரு இது போகுது. 2024 ஆஸ்திரேலியா பண்ணோம். இப்போ ரீசெண்டாக 2025 யூஎஸ் பண்ண ஆரம்பித்தோம். சிங்கப்பூரும் இப்போ ரீசெண்டாக ஒரு 3 months பேக் தான் ஆரம்பித்தோம். ஸோ அதில் அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கா? அதாவது இந்த சேஞ்சஸில் இப்போ இங்கே நம்ம ஈஸியாக நம்ம சேல்ஸ் பண்ணிடுறோம், இப்போ தெரியாதவங்களுக்கு எப்படி அவங்க சேல்ஸ் பண்ணுறது? ஸோ பேசிக்காக ப்ராடக்ட் குவாலிட்டி ஒன்று மேண்டேட்ரி. என்னென்னா நாங்கள் பண்ணும்போது பெஸ்டிசைட் ரெசிடியூ ஃப்ரீ எடுத்துப்போம். அதாவது உங்களோட எங்களுக்கு பனை மரத்தில் டிஃபால்ட்டாக வந்து உரம் வைக்கிறதோ இல்லை தண்ணி பாய்ச்சுற வேலையே கிடையாது. ஸோ ப்ராடக்ட் எப்பவுமே பியூராக இருக்கும். ஸோ அதில் பெஸ்டிசைட் ரெசிடியூ ஃப்ரீ டெஸ்ட் நம்ம எப்பவுமே லேப்ரரி ரிப்போர்ட் ரெகுலராக எடுத்துப்போம். அகெயின் எக்ஸ்போர்ட் பர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு வந்து முதல் விஷயம் தெளிவு, எனக்கு கேஷ் அண்ட் கேரி, காசு இல்லாமல் நான் ப்ராடக்ட் கொடுக்க மாட்டேன். அதுமாதிரி இப்போ எங்களுக்கு பண்ணுறதுல 2 countries வந்து டேரக்ட் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம். இங்கே உள்ள லோக்கல் சென்னை திருச்சியில் உள்ள ஒரு வெண்டார் கொடுத்து அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. பட் நம்ம பிராண்ட் நேம்லேயே போகும். இது எங்கள் பிராண்ட் நேம் இல்லாமல் நாங்கள் ஒயிட் லேபிளையும் கொடுப்போம். வேறு பிராண்ட் நேமில் எக்ஸ்போர்ட் போகிறதும் இருக்குது. ஓகே அது வேறு யாராவது இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு காசு கொடுத்தீங்கன்னா நான் உங்கள் பிராண்ட் நேம்லேயே போட்டு கொடுத்துருவேன். எனக்கு ஃபுல் ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருவீங்க. நீங்கள் இது பண்ணி நம்ம வந்து நமக்கு தேவையான பிராண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுவும் பண்ணுவோம். இப்போ சிங்கப்பூரில் டேரக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே போகும்போது சில கம்ப்ளைண்ட்ஸ் எனக்குலாம் அது போகும். அந்த ஷிப்மெண்ட்டுக்கான பில் அங்கே உள்ளே போய் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கஷ்டமாக இருந்தது. பட் ஃபைன், ஒரு வாட்டி நீங்கள் ஷிப்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது ஈஸியாகிடும். இப்போ பனைமரம் ஏறுற அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை பற்றி பேசுனீங்க இல்லையா? அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொண்டு வந்தால் கவர்மெண்ட் சைட்லேருந்து நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ கவர்மெண்ட் சைடில் ஃபஸ்ட் திங் பேசிக்காக நான் பார்க்குறது வந்து அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இப்போவும் சில ஸ்கீம்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா நீங்கள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் அந்த 400 200 வருஷத்துக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு பேசிக் இன்சூரன்ஸ் வரும். பட் அது அவங்களுக்கு மட்டும் கவர் ஆகும். ஸோ அவங்களோட ஃபேமிலிக்கு கவர் ஆகாது. எஜுகேஷனல் வைஸும் அவங்க பசங்களுக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படின்றது மெயினாக இன்சூரன்ஸ். அண்ட் அவங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி பனைமரம் ஏற ஒரு நம்மளோட மாநில மரம். ஸோ பனைமரம் ஏறுறவங்களுக்கான ப்ராப்பரான ஒரு லைசன்சிங் கொடுத்து அது இருக்கிறவங்களுக்கு ஏன்னா ஒரு ரூல் இருக்குது நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து என்னென்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இவ்வளோ % ஆஃப் இது வந்து பேக்வர்ட் பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரிலேருந்து பனைமரம் ஏறவங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்றது என்னோட ஓகே ஸ்கீம்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றது. ப்ளஸ் இப்போதைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு நீங்கள் வந்து ஒரு சென்னையில் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறீங்க பெருசாக அப்படின்னா அதுலேருந்து மரங்கள் வெட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட் சைடு ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து மரங்கள் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி சென்னையிலோ இல்லை ஏதோ இடத்துல எடுக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு இடம் கொடுக்கும். மேக்ஸிமம் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து இந்த புன்கை மரம் வைப்பாங்க, இல்லைனா வேப்ப மரம் வைப்பாங்க. எந்த மரம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக அதை வைப்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி இது வந்து நான் 2-3 இடத்துல சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுமே நான் பேசின ஒரு ப்ராசஸ் தான். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி எனக்கு வருது, இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு பிளான்ட் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய இடத்துல நீங்கள் வேறு ஏதோ மரங்கள் வைக்கிறதுக்கு பதிலாக அந்த இடத்துல பனை மரங்கள் வைக்க சொல்லுங்கள். மெயின்டெனன்ஸ் கம்மின்னு சொல்கிறீங்களாங்க? இது எப்படி என்னோட லாஜிக் இருக்குது அப்படின்னா பனை மரங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 500 பனை மரம் வைக்கலாம். ஒரு ஏக்கருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரி ஓரம் சாலை ஓரத்தில் வைக்கிறது எல்லாமே அன்பிளான்ட். ஸோ பிளான்டை எப்படி தென்னை மரம் எப்படி இப்போ விவசாயம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பனை மரங்கள் விவசாயம் பண்ண சொல்லுங்கள். விச் மீன்ஸ் அவங்க ப்ராப்பரான ஃபென்சிங் போட்டுருவாங்க. கார்ப்பரேட் கம்பெனி அவங்க தேவையான சொட்டு நீர் ஏதோ ஒன்று போடுவாங்க. இப்போ அந்த இடத்த விவசாயம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை யாருக்கோ அது லீஸ்க்கு கொடுக்க சொல்லுங்கள். ஓகே. ஃப்ரீ லீஸ். ஏன்னா இப்போ எனக்கு விவசாயம் பண்ணணும்னு ஆர்வம் இருக்கிறவன் நிறைய பேர் இருக்கிறான், அவனுக்கு இடம் இருக்கிறது இல்லை, அவனுக்கு அந்த இடத்த கொடுத்துருங்க. இப்போ அவன் என்ன பண்ணுவான்னா அந்த மரங்கள் வைக்கக்கூடியது அந்த இடத்த பராமரிக்க வேண்டியது கார்ப்பரேட் கம்பெனியோட பொறுப்பு. இப்போ அந்த பனை மரங்களுக்கு நடுவில் இவங்க ஒரு வாழை வைக்கலாம், இல்லை கொய்யா வைக்கலாம், ஏதோ ஒரு மரம். ஏன்னா ஒரு பனை மரம் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 அடி 5 அடி உயரம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் டைம் எடுக்கும். இந்த 5 வருஷம் டைமில் இவங்க வைக்கக்கூடிய கிராப் வந்து அந்த ஒரு பர்சனுக்கு மைட் பி அன் அக்ரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், யாரை வேணாலும் அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ கொடுக்கும். ஓகே. ஏன்னா இட்ஸ் கார்ப்பரேட் கம்பெனிக்கு நான் கொடுத்த லேண்டு, அவன் அந்த லேண்டுக்கு ஒரு ஃபென்சிங் போட்டு ப்ராப்பரான செட்டப் கொடுக்க போகிறான். இவங்க அந்த லேண்டுக்குள்ளே வர போகிறாங்க. இந்த மரங்கள் வாழை ஏதோ ஒன்று அவங்க பராமரிக்கும் போது பனைமரம் வேகமாக வளர ஆரம்பிக்கும். ஓகே. ஓகேங்களா?
ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா பனைமரம் மேலே வரும்போது கீழே நிழல் விழும். ஸோ அந்த கிராப் அதுக்கு ஏற்ற போல மாற்றணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வாழை வைக்கிறீங்கன்னா கடைசியாக போகும்போது வேர்க்கடலை வரைக்கும் உயரத்தை கம்மி பண்ணி அதுக்கான கிராப் நீங்கள் வைக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா இது லீஸ்க்கு எடுக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஒருத்தருக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கும். ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறமா பனைமரங்கள் வந்து ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ் வந்துடும். அப்போ மேபி என்ன மாதிரி இப்போ பனைமரத்தில் வச்சு ப்ராடக்ட் பண்ணுற நிறைய பேர் இருப்பாங்க. இன்கேஸ் நான் இருந்தால் நான் கூட லீஸ்க்கு எடுத்துப்பேன் அந்த இடத்த. ஸோ கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவன்யூ கிடைக்கும். ஸோ இதே பனைமரம் ஏறுறவங்களுக்கு ஈஸியான ஒரு ஆப்ஷன். ஏன்னா இப்போ வந்து பனைமரம் ஏறுறது ஒரு சேலஞ்ச். இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கல்டிவேட்டட் க்ராப்பாக கொண்டு வந்தீங்கன்னா ஒரு 1000 பனைமரம் இருக்குன்னா 1000 ஒரே ஹைட்டில் தான் இருக்கும். ஸோ அன்னைக்கு ஒரு டெக்னிக் இப்போ நாங்கள் க்ரெயின் வச்சு பனைமரம் எல்லாம் ஒரே ஹைட்டில் தான் இருக்குமா? அது ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சம் ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு தான் வளரும். ஓகே. ஸோ ஈக்குவலான ஹைட்டில் தான் அது போகும். ஸோ இப்போ நாங்கள் இப்போ வந்து க்ரெயின் அதில் கொண்டு போக முடியுமான்னு டெக்னாலஜி பார்க்குறோம். இல்லை சக்ஷன் டெக்னாலஜி வேறு டெக்னாலஜி பார்க்குறோம். பனைமரத்தில் ஏறாமல் 17 எடுக்க முடியுமான்னு. ஸோ ஒர்ஸ்ட் கேஸ் ஆப்ஷன் எனக்கு வந்து பனைமரங்கள் எல்லாமே ஈவனான ஒரு கேப்பில் இருக்குது அப்படின்னா ஒன்றுக்கு நடுவில் கிராஸ் லேடர் சொல்லுவோம். ஒரு ஏணி மாதிரி ஒரு செட்டப் கொடுத்தீங்கன்னா பனைமரம் இப்போ ஏறுறதுக்கு தான் சேலஞ்ச். நீங்கள் ஏறி ஒரு சைடில் ஏறிட்டீங்கன்னா எல்லா பனைமரத்துக்குமே நீங்கள் நடுவில் அப்படி கிராஸாக நடந்து போய் அதுலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் போகிறப்போ இப்போ என்னென்னா இது எங்கே உங்களுக்கு வந்து நிற்குன்னு பார்த்தீங்கன்னா பனைமரத்தில் வந்து தண்ணி தேவை கிடையாது, பெஸ்டிசைட் கிடையாது, எந்த ஒரு கோடை காலத்தையும் தாங்கி நிற்கும். இதே நீங்கள் கரும்பு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ரெகுலராக தண்ணி ஊற்றணும், அதுக்கு வந்து பெஸ்டிசைட் போடணும், பூச்சிக்கொல்லி மருந்து இது எல்லாமே போட்டால் மெயின்டெனன்ஸே பெருசாக இல்லை. பனைமரத்துக்கு மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் நம்ம பெருசாக சொல்லக்கூடிய தண்ணி பிரச்சனை, இப்போ காவிரி இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, பட் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தண்ணி பிரச்சனை. ஸோ தண்ணி தேவையில்லைன்றப்போ உங்களுக்கு வந்து இப்போ தண்ணி காவிரியில் வரக்கூடிய தண்ணி அதிகமாக கரும்புக்கும் நெல்லுக்கு தான் போகுது. ஸோ அந்த இது கம்மியாகும். பனைமரங்கள் போகிறப்ப தண்ணி தேவை கிடையாது. ஸோ ஈஸியான ஒரு ஹார்வெஸ்ட் இருக்க போகுது. அகைன் இதிலிருந்து வரக்கூடிய சுகர், ஒயிட் சுகர் ஆர் நாட்டு சர்க்கரையோட கிளைசமிக் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது இதோட கிளைசமிக் வேல்யூ கம்மி. ஓகே. ஸோ ஒரு பெட்டர் சுகர் ஆல்டர்னேட்டிவ் நம்மளால் கொடுக்க முடியும். அகைன் தமிழ்நாடு ஆர் சதர்ன் இந்தியா மாதிரியான ஒரு டிராபிக்கல் கிளைமேட் மற்ற கண்ட்ரீஸில் கிடையாது. யூரோப்லேயும் யூஎஸ்லேயும் நான் நினச்சேன் நான் பனைமரம் வைக்க முடியாது. ஸோ ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு கிளைமேட் இருக்கிறதுனால நாளைக்கு இதை ப்ரொமோட் பண்ணுறப்போ இட் கேன் கிவ் அ பெட்டர் இன்கம் ஃபார் த கவர்மெண்ட் அஸ் சச் அஸ் அ மாடல். ஆக்சுவலி எனக்கும் இந்த கொஸ்டின் தான் இருந்துச்சு. பனைமரம் ஏறுறவங்க எல்லா டைமும் நமக்கு கிடைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அது இல்லாமல் ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வே வந்து யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கான ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கீங்களான்னு? ஸோ அதுதான் இது சிம்பிளாக போனால் மேப்பிள் சிரப் யூஎஸில் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா மேப்பிள் சிரப் வந்து மரத்தில் நீங்கள் ரப்பர் மரம் எப்படி கட் பண்ணி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் மேப்பிள் சிரப் வரும். ஸோ அங்கே கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மரத்தையும் கனெக்ட் பண்ணி அவங்க ஒரு டியூப் போட்டிருப்பாங்க. மரம் ஏறதுக்கு ஆள் தேவை கிடையாது. எந்த டேரெக்டாக போய் எதனா பண்ணால் அவங்களோட ஃபேக்ட்ரி இருக்கும், ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய பவுலில் ஆட்டோமேட்டிக்காக ட்ராப்பாக விழுந்துகிட்டே இருக்கும். இந்த ரப்பர் மாதிரி சொல்கிறீங்க? ரப்பர் மாதிரி தான் ஹார்வெஸ்ட் வரும். ஸோ ரப்பரான ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ மேப்பிள் சிரப் என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணி தான் முன்னாடி அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அது ஒரு டியூப் மாதிரி போட்டு கனெக்ட் பண்ணி எல்லாமே இன்டர் கனெக்ட். ஒரு 1000 மரம் இருக்குன்னா 1000 இன்டர் கனெக்ட் ஆகிடும். ஓகே. ஒருத்தர் போய் அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கொட்டணும் அவசியமே கிடையாது. டேரெக்டாக போய் அதில் இருக்கக்கூடிய வெசல், அதாவது ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய வெசலில் போய் அது அப்படி எப்படி பைப்பில் தண்ணி விடுது அதுமாதிரி அந்த 1000 மரத்துலேருந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு சைடில் ப்ராசஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அந்த டெக்னாலஜிலாம் நம்ம இந்தியாவுக்கு வந்துருச்சா? இந்தியாவில் மேப்பிள் சிரப் கிடையாது. அதை தான் நான் பனைமரத்தில் நான் யோசிக்கிற ஒன்று. மைட் பி இதை ப்ராப்பராக ஒரு கல்டிவேட்டட் கிராப்பாக இருக்குது ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா அப்படின்னா இன்றைக்கி விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. அன்றைக்கி பனைமரம் ஏறக்கு ஆள் வருவாங்களான்னு தெரியாது. பட் ஆப்ஷன் நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு தோட்டம் இருக்குது நான் அதில் வச்சிருக்கேன் அப்படின்னா நாளைக்கு ஒரு டெக்னாலஜி வச்சு எனக்கு அந்த நான் சொன்ன மாதிரி தான் அந்த நுங்கா கன்வெர்ட் ஆகக்கூடிய இடத்துல அந்த காம்பை நீங்கள் க்ரஷ் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை கலெக்ட் பண்ணி நீங்கள் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு ரப்பர் டியூப் மாதிரி இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1000 பனை சேர்த்து நான் ஒரு பவுலில் நான் கலெக்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணேன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்.